தினம் என்று கொண்டாடுறோம். சென்னை மாதிரி இடங்களில் ஸ்கூல்ல எல்லாம் கூட 30% குழந்தைகள் ஓவர் வெயிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே ஓவர் வெயிட் தான், ஒபிசிட்டி. அது குழந்தைகளுக்கே இப்போ வந்தாச்சு. முன்னாடி காலங்களில் குழந்தைகள் நடந்து ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டில் ஏதாவது வேலை பார்ப்பாங்க. இப்போ வேறு வேலையை பார்க்கறது கிடையாது. எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை விளையாடணும் விடுறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் விளையாடணும். அதே மாதிரி பேரண்ட்ஸு 1 மணி நேரம் வாக்கிங் போகணும். அப்போ தான் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஹெல்த்தி இல்லைன்னா 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துடும். தொடர்ந்து மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதை வலியுறுத்துறது தான் வேர்ல்டு ஹார்ட் டே கொண்டாடுறாங்க. டாக்டர் சில்லை அவங்க இதுக்காக இன்னைக்கு இங்கே ஒரு விழிப்புணர்வு பேரணி நடந்திருக்கிறாங்க. இதில் இருந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய சாப்பிடக்கூடாது. கம்மியாக சாப்பிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி போதுமான ரெஸ்ட் எடுத்தால் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும். 80 வயசு வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பர்டிகுலர்லி சில்ட்ரன், குழந்தைகள் அதை செஞ்சு விளையாட விடுங்க. 1 ஹவர் குழந்தைய விளையாடட்டும் சாயங்காலம் காலையில். அதனால் படிப்பு கண்டிப்பாக கெட்டு போகாது. ஹெல்த் தான் முக்கியம், படிப்போட அப்புறம் தான்.